ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் புரட்டாசி சனிக்கிழமை நாங்கள் எப்படி படைச்சோன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படிலாம் படைப்பீங்கன்ட்டு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு கோலெல்லாம் போட்டுட்டு எல்லோரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். இந்த மாதிரி கலர் கோலம் போட்டால் எங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் காலையில் எழுந்திரிச்சு நான் சீக்கிரமாக கலர் கோலம்லாம் போட்டுட்டேன். அவங்க வந்து காலையில் என்ஜாய் பண்ணுவாங்க இதை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பசங்க வந்து அரிசி வாங்கிட்டு வர அனுப்புவேன். எல்லார் வீட்டுக்கு போய் அரிசி வாங்கிட்டு வரணும். அரிசி வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி அந்த அரிசியை தான் நான் வந்துட்டு பொங்கல் செஞ்சு தழுவு சாதத்துக்கு படைக்கணும். அதுக்காக கிளம்பி எல்லா வீட்டுக்கு போயிட்டு வராங்க. இப்போ இங்கே வந்துட்டு யார் வீட்டில் வாங்குறதுன்னு தெரியல. நம்ம கிராமத்துலனா எல்லார் வீட்லேயுமே போயிட்டு வாங்குவோம். ஊர் ஃபுல்லாக போயிட்டு வாங்கிட்டு வருவோம். இங்கே கொஞ்சம் பேர் வீடு தான் நமக்கு தெரியும். அதனால் அவங்க வீட்டு மட்டும் போய் வாங்கிட்டு வரலான்ட்டு ஒரு 3 வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அரிசி போடும்போதுட்டு வந்து அதில் ₹1 காசு வச்சுட்டு அரிசியை சேர்த்து போடணும். அவ்வளோதான். இந்த வீட்டை அரிசி வாங்கிட்டு அடுத்தது வேறு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னொரு வீட்டில் வாங்கின கிளிப் வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோதான், 3 வீட்லேயும் வாங்கியாச்சு. இப்போ வந்து நான் எல்லாமே சாப்பாடு எல்லாமே சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன். காலையிலே இருந்து 5 விதமான பொரியல் செஞ்சுருந்தேன். அது நம்ம விருப்பம் தான், எவ்வளோ பொரியல் வேணால் செய்யலாம். என்னால் 5 பொரியல் தான் செஞ்சு முடிஞ்சுது. கருணக்கிழங்கு பொரியல், இது வந்து கொத்தவரங்காய், இது வந்து அவரைக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், இது வந்துட்டு வாழைக்காய் பொரியல், இதுதான் வந்துட்டு அவரைக்காய் பொரியல். நான் இந்த 5 பொரியல் கண்டிப்பாக செஞ்சுருந்தேன். இதில் வந்து கொத்தவரங்காய்க்கு அப்புறம் வாழைக்காய், கருணக்கிழங்கு, வெண்டைக்காய் இதெல்லாம் முக்கியமாக செஞ்சே ஆகணும். எங்கள் வீட்டில் செஞ்சு படைப்பாங்க. பாயாசம், வடை இதெல்லாமே கண்டிப்பாக செய்யணும். அதுக்கப்புறம் சாப்பாடு, சாம்பார், அப்புறம் அப்பளம் இதெல்லாமே ரெடி பண்ணிக்கணும். சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்குது. அந்த தழுவு சாதம் வந்து நான் பொங்கி வச்சுருக்கேன். அது வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி இப்போ சாமி படைச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி கற்பூரம் வந்துட்டு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வாசல்ல இருந்து பூஜை ரூம் வரைக்கும் வைக்கணும். வச்சுட்டு படைக்கணும். நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த தழுவு. அதில் வந்து வாழைப்பழம், அப்பளை, நம்ம செஞ்ச வடை, அப்புறம் பாயாசம், காய் எல்லாமே செஞ்சு அந்த தழுவு சாதம், தயிர் எல்லாமே சேர்த்து அதில் வைக்கணும். இந்த மாதிரி நாமம் போட்டு அதுக்கு வந்து சக்கரம் நண்ட சங்கு வரைஞ்சிட்டு அதுக்கு மாலை மாதிரி போட்டு படைக்கணும். இப்படி தான் படைப்பாங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து தழுவு சாதம். இதை வந்து பிசைஞ்சு இதுதான் பிரசாதமாக சாப்பிடுவோம் நாங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் பெருமாள் சாமி படைப்போம். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.